Hi guys, welcome back to God Gaming. இப்போ வந்திருக்க கேம் வந்து லெவல் டெவில் பார்ட் 2 சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து பார்ட் 1 நம்ம ஆடி இருக்கிறது வந்து ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடி இருப்போம். அந்த கீழே அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே அதுதான் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கோம்ல அது வந்து நான் வந்து இன்னொரு பிளேயர் கூட ஆடி இருப்போம். அது ஒரு பர்சன். ஓகே விடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லெவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வாங்க. இது என்னப்பா இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஜம்பப் போடு. ஐயோ நான் லைட்டாக ஆடினேன். அந்த ஞாபகத்தை வச்சு தான் ஜம்ப் பண்ணேன். தப்பாக ஜம்ப் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மளோட கேமிங் டீமில் ஜாயின்ட் ஆகிடுங்க. இது இருக்குல்ல அதுதான் நம்ம கேமிங் டீம். அதில் ஜாயின்ட் ஆகிடுங்க சீக்கிரமாக. ஜாயின்ட் ஆனால் தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வின்னே தெரியும். ஓகே அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் சீக்கிரமாக வரும். புரிஞ்சிச்சு ஓகேவா? எப்படி நான் ஆடுற மெத்தட்லேயே ஆடுங்க. இந்த மாதிரி உருவலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் கீழே விழுந்து தொலைஞ்சிருப்பேன். வருது என்னடா இது இப்படி பண்ணுறீங்களேடா. இந்த ஆட்டம் எப்படியா ஜெயிக்கிறோம், கெத்து காமிக்கிறோம். ஓகே வாங்க. இந்த சாக்குள்ள தாத்தா இந்த ராப்பான் சிப்பினோம். அப்போ இந்த வாட்டியும் கீழே வந்துடுவேன். ஜஸ்ட்டில் ஜம்ப் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம 5 வாட்டி ஆடணும். இது இப்போ நான் ஒன்று தட்டியிருக்கேன்னா மேலே 5 பாக்ஸ் இருக்குல்ல, 5 பாக்ஸ் முடிக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சிச்சா? நல்ல வேலை நின்றேன். ஏன்னா ஈஸியாக இருக்காதுன்னு நினச்சேன். இதில் வந்து ஃபஸ்ட் லெவல்லேருந்து டஃப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ புரிஞ்சிச்சு. இது வந்து கொஞ்சம் முன்னாடி வரும். அது வந்து நல்லா ஒட்டி போய் ஜம்ப் பண்ணும். எப்படி ஈஸி. அதே மாதிரி இதில் பார்ட் 2 என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்ட் 1 முடிக்க முடியாது. பார்ட் 2 இது. பார்ட் 3 என்ன கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு பார்ட் 2 இது முடிக்க முடியாது. ஈஸியாக முடிச்சிட்டோம். இந்த பாட்டிலே முடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சொன்னேன். இவ்வளோ இப்படி இருந்தால் நான் என்னடா பண்ணுறது. அப்பா ஒரு வாட்டி தான் வரும்னு நினைக்கிறேன். இதை போல நல்ல வேலை. தேர்ட் லெவல் வந்துட்டோம். ஈஸியாக வந்துட்டோம். ஓகே பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஈஸியாக குத்திக்கிறீங்கடா. நினச்சி தள்ளி விடுறிய வெக்கமா இல்லை உனக்கு? சோறு தானே தீவிர. எப்படி பிரில்லியன். இங்கே தான் கோளாறு இருக்குமா? அந்த வேலை எந்த கோளாறும் இல்லை. உங்களுக்காக இவ்வளோ ஃபன்னியஸ்டாக கேமெல்லாம் போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஐயோ எனக்கு இந்த ஆட்டம் பாருங்க கெத்துக்கு. அப்பா வந்துட்டேன் ஜஸ்டில். ஏன்னா யார்கிட்ட ப்ளூக்குள்ள ஜம்ப் பண்ணேன். எனக்கு இந்த லெவல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு தான் நான் ஆடி இருப்பேன். எப்படியா பண்ணியா தெரியாமல். ஐயோ என்னையா ஓடு. நம்ம ஓடணும் போல. அப்பா தள்ளி விட்டுருச்சு வந்து. நான் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கானுங்க. நினச்சேன். ஓகே நம்ம கேமிங் டீம் லோகோ டிஸ்டர்ப் பண்ணுது. நம்மள லோகோ வந்து கீழே தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணல. இங்கே நிற்கலாம். எப்படி என்னையே ஏமாத்துறீங்களா? ஓகே தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் போடுவேன். இவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஓகே இது வந்து இன்விசிபிள் போல். அது மேலே நடக்கணும்னு இல்லை. எப்படி நினச்சேன். அது எதுக்கு இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கானுங்களே. புரிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம எவ்வளோ கேம் ஆடி இருக்கோம். ஐயோ சீங்கப்பட்டனே. டென்ஷன் எடுத்தது.
கஷ்டப்பட்டு போனேன். இதெல்லாம் இந்த ஆட்டத்தோட முடிக்கிறேன். இதுக்கு மேலே ஆடணும்னா அவ்வளோதான். யாருக்கிட்ட ஓகே இவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஓ அது வந்து வெடிகுண்டு போல. ஐயோ சொன்னல நினச்சேன். இப்படி குத்துனீங்கன்னா நான் என்னடா பண்ணேன். ஐயோ ஜஸ்ட் மூவ் ஆகுது. பின்னாடி போயிட்டேன். ஓ அது மூவ் ஆகுது. நம்ம லாஸ்ட்டு போவ. அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜை முடிச்சோடனே ஓட ஆரம்பிக்கணும். ஓடுறா 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 ஓடுறா. அப்பா தேர்ட் ஸ்டேஜ் இவ்வளோ ஈஸியாக இருக்கா. ஐயோ இது வந்து நம்ம இந்த பக்கம் அமுக்கினா அந்த பக்கம் போகுது. கீழே நான் டச் பண்ணுறேன் தெரியுதா. நம்ம இந்த பக்கம் அமுக்கினா தான் அந்த பக்கம் போகிறோம். ஆப்போசிட் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும் போல் நினச்சேன். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ ஆப்போசிட்டில் இவ்வளோ கஷ்டமாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. கஷ்டம் மட்டும் தான் டஃப்பாக கொடுத்துருக்கானுங்க. இது அந்த இதுவும் ஆப்போசிட். ஐயோ ஓ நம்ம ஜம்ப் பட்டன் அமுக்கணும்னா அதெல்லாம் போகுது மேலே. ஓ அவ்வளோதான். நம்ம ஜம்ப்பு பட்டன் அமுக்குனா அது மேலே போகுது. அவ்வளோதான். இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஓ இது நம்ம லைட்டாக ஜம்ப் ஆகுனா அப்படியே பறக்குறோம். இங்கே பாருங்க பிரிந்து விட்டது. யாருக்கிட்ட ஒரு வாட்டி அவுட் ஆகலாம், 2 வாட்டி அவுட் ஆகலாம். நான் 3வது வாட்டி என்னையா புரியலையே. யாருக்கிட்ட ஓ ஒரு ஜம்முன கண்ட்ரோல் கரெக்டாகுது. கண்ட்ரோல் கட்டாவது மாறுது. இதில் வந்து பாஸ் லெவலுன்னு ஒன்று இருக்கான். ஈஸியாக தான் இருக்கு. கொட்டுது. ஐயோ புரிஞ்சிச்சு. நம்ம மிடிலே நிற்கலாம். யார்கிட்ட நான் அதுவும் கொட்டிடும்னு நினச்சேன். இவ்வளோ ஈஸியாக இருக்கு. குட்டியாவது ஐயோப்பா ஈஸியாக தான் இருக்கு இல்லையா. நான் தான் பண்ணிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி குதிச்சிட்டேன். டென்ஷன் இருக்குதுயா. இந்த ஆட்டை கெத்து காமிச்சிடலாம். இந்த ஆட்டை அவுட்டே ஆக மாட்டேயா. நீ என்ன வேணா வேகமாகும் எனக்கு. இந்த மாதிரி ஏமாத்துறால என்கிட்ட வச்சுக்காது. இது ரொம்ப ஏமாத்துறானே இந்த கேம்ல. ஓடு 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 ஓடு. ஆனால் போன வாட்டி அந்த படிக்கட்டும் வந்துச்சு. பொங்கு பொங்கை பொங்கு பொங்கை. அது இது வருது. ஓ லாஸ்ட்ல மட்டும் அப்போ போகக்கூடாது. போட்டே போட்டே போட்டே. எப்படி பிரில்லியன்ட்ரா இது. நான் ஐயோ புரிஞ்சிச்சு. ஐயோ பார்த்தீங்களா. நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க? ஒன்றுமே இல்லையா. நான் குதிச்சேன். அது குதிக்கல. நான் என்ன பண்ண முடியும். புரிஞ்சிச்சு. இந்த ஆட்டம் பாருங்க. சாரி இந்த ஆட்டம் பாருங்க. பாப்பா ஐயா
யார்கிட்ட எங்கடா இருக்கேனா மேல இருக்கேனா போங்கு போங்கே போங்கே ஈஸியா இருக்கு கில்லி மாதிரி வர எப்படி கூட அதுலதான் மிஸ் அவுட் நினைச்சு புரிஞ்சிருச்சு இந்த இந்த ஸ்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஆடா இது செம்மையாச்சு. இன்னும் அது கரெக்டாக தூக்கிட்டு போய் மேலே போட்டு பண்றது எப்படி வீரண்டா. கேமிங் லோகோ ஓ அங்கே நிற்கணுமா நம்ம அவசரப்படணும். கீழே விழுவே ஆனால் ஏமாத்துது ரொம்ப போகுது மிஸ் பண்ணிட்டேன் போல போகுது. சரி அவுட் ஆகிட்டே ஃபஸ்ட்லேருந்தே வரலாம் புரிஞ்சிச்சுல. கரெக்டாக குதியா நான் ஃப்ளூக்கில் தான் அதை முடித்தேன். எனக்கே தெரியல நான் தெரியாம தான் அதை முடிச்சிட்டேன். இப்படிதான் போனா வழியே இல்லை. என்ன நோது பயம் இல்லை. பொங்கு பொங்கை ஓட்டம் தான் ஒரு வாட்டி ஒரு 2 வாட்டி அவுட் ஆகுதான் சொல்லுவேன். இதெல்லாம் சர்க்காசமா. யார்கிட்ட கில்லிக்குடா சாரி கில்லி. ஓ இப்படியா செம்மையா இருக்கே. கொடுக்க மாட்டானுங்களே. நான் ஃப்ளூக்ல ஜம்ப் பண்ண கட் ஆயிடுச்சு. ஒரே சொல்லுங்க 3 4 5 6 இதான் நினைச்சேன். அங்கே ஒரு போஸ்டர் வருது. நம்ம நான் தப்பா போயிட்டேன். போயா வேகமா போடா. ஓகே கைஸ் இருங்க எப்படி. ஓகே ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் இவ்வளோ அப்போ முடிச்சிட்டேன். எப்படியோ ஃப்ளூக்கெல்லாம் இல்லை கீழே விட்டேன். எனக்கு புரியலையே. புரிய போல சூப்பரு. ஓகே கைஸ் இந்த கேம் நம்ம இதோட முடிச்சிடலாம். பாய் பாய். இதோட மீண்டும் சந்திப்போம். ஏன்னா இந்த கேம் வந்து இதோட முடியலை இன்னும் இருக்குது. ஆனால் இந்த லெவலில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 3ல் வேணால் இதை கண்டினியூ பண்ணலாம். பை பை டாட்டா see you. இந்த மாதிரிக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வரும். பை பை டாட்டா see you. இதோட நல்ல கேமில் மீண்டும் சந்திப்போம்.